என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல Thursday அண்ட் ஃப்ரைடே நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேனோ, அத தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோல நான் 2ண்ட் ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்றது காமிச்சிருப்பேன். இந்த வீடியோல 1 ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, டெய்லி ரொட்டீனா நான் செய்ற வேலைகளும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல வாரத்துக்கு 2 வீடியோ கிளீனிங் வீடியோ வந்துரும். இந்த மாதிரி கிளீனிங் வீடியோ உங்களுக்கு போர் அடிக்குதா? இல்ல மோட்டிவேஷனலா இருக்கா? அப்படிங்கிறத பத்தி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ட பார்க்கும்போது தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ரெகுலரா நம்ம சேனல பார்க்குறவங்க லைக் பண்றீங்க, கமெண்ட்டும் பண்றீங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா அப்ரிஷியேட்டும் பண்றீங்க. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும்னு நெனைக்கிறேங்க. சரி வாங்க இந்த வீடியோல நான் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 2 டேஸா நான் என்னென்ன வேலைகள் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த விளாக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 2ண்ட் ஃப்ளோர்ல கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விண்டோலேருந்து கழட்டின ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணியும் இன்னைக்கு நான் போட்டுட்டேன். இது வந்து Thursday எடுத்த வீடியோ. வெயிலே கிடையாது. எப்ப காயுதோ அப்பதான் இது அயர்ன் பண்ணியே போட வேண்டியிருக்கும். கர்டன்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி காஞ்ச பிறகு இத அயர்ன் பண்ணி தான் நம்ம போடணும். அப்படியே ரிங்கிள்ஸோட போட்டோன்னு வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு அழகாவே தெரியாது. அயர்ன் பண்ணா மட்டும் தான் அந்த துணியோட ஷைனிங் மறுபடியும் வரும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் அயர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. துணியில இருக்கிற சுருக்கம் போற மாதிரி அயர்ன் பண்ணாலே போதும். ப்ரீவியஸ் வீடியோல நான் வாஷ் பண்ணி வச்சிருந்த பாட்டில்ஸ், பாக்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வாஷ் பண்ணாம இருக்கிற பாட்டில்ல இருக்கிற மளிகை சாமான் எடுத்து இதுல போட்டுட்டு அந்த பாட்டில நான் கழுவ போட்டுருவேன். கீழ 5 பாட்டில் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால 5 பாட்டில்ல இருக்கிற மளிகை சாமான் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒண்ணா வச்சா நமக்கு அடையாளம் தெரியாது இல்லையா? அதனால வாஷ் பண்ணாத பாட்டில் எல்லாத்தையுமே ஒரு பக்கமா தள்ளி வச்சுக்கிறேன். ஊர்ல ஒரு ஃபங்ஷன் அப்படிங்கிறதுனால ஊருக்கு போயிட்டேன். அதனால இந்த பாட்டில் எல்லாம் என்னால வாஷ் பண்ண முடியல. புரட்டாசி பொறக்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லா கண்டெய்னர்ஸுமே நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஃபங்ஷனுக்குன்னு ஊருக்கு போய் 1 வாரம் இருந்ததுனால இந்த வேலைகள் எல்லாம் என்னால செய்ய முடியாம போயிடுச்சு. ஃபில் பண்ண 5 பாட்டிலுமே நான் எடுத்து ஒரு ஓரமா நான் வச்சுட்டேன். காலியான 5 பாட்டிலுமே நான் வாஷுக்கும் போட்டுடுறேன். இந்த வீடியோல ஒரு சில இடத்துல நான் வேலை செய்யும்போது நேச்சுரலா என்ன சவுண்ட் இருந்துச்சோ, அந்த சவுண்ட ஆஃப் பண்ணாம நான் அப்படியே வாய்ஸ் குடுத்துருக்கேன். இந்த சவுண்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இல்ல நல்லா இருக்கா? அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இல்லன்னா சொல்லுங்க. இனிமே வர வீடியோக்கள்ல இந்த சவுண்ட நான் ஆஃப் பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸ்டீல் பாக்ஸு நான் 6 பாக்ஸு நான் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். 6 பாக்ஸ்ல இருக்கிறதும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். காலியான பாக்ஸ் எல்லாத்தையுமே இப்பவே நான் வாஷ் பண்ணி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. மத்த வேலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த பாக்ஸ் எல்லாம் காஞ்சிரும். சீக்கிரமா காஞ்சிட்டா மத்த பாட்டில்ல இருக்கிறதும் இதுக்கு மாத்திட்டு அந்த பாட்டிலும் நான் கழுவி வச்சுருவேன். எங்க ஊர் வேலூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 புரட்டாசியுமே படையல் போடுவோம். ஆனா, அதுல ஒரு சனிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா கிராண்டா செய்வோம். கிராண்டா செய்ற சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 பொரியலாச்சும் செய்வோம். ஒரு சிலரு 7 பொரியலும் செய்வாங்க, 9 பொரியல் கூட செய்வாங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற விண்டோ கர்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் வாஷுக்கு போட்டுறேன். 2ண்ட் ஃப்ளோர்ல எல்லாமே எனாமல் பெயிண்ட், அதுவும் ஆஃப் ஒயிட் கலரு. கிளீன் பண்றது கொஞ்சம் லேட்டு. ஆனா இது வந்து அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே பாலிஷ் அப்படிங்கிறதுனால இதுல வந்து ஈஸியா நான் தொடச்சு முடிச்சிருவேன். இன்னைக்கு இந்த ஃப்ளோர்ல இருக்கிற விண்டோலாம் நான் தொடச்சு முடிச்சுட்டு, கர்டன்ஸ் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி போட்டுட்டேன்னா, ஃப்ரைடே எல்லாத்தையுமே அயர்ன் பண்ணியும் நான் போட்டுருவேன். ஆல்மோஸ்ட் இந்த 2 நாள்லயே என்னோட கிளீனிங் வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சிருவேன். எப்பவுமே இந்த மாதிரி கிளீனிங் வேலை பார்க்குறதா இருந்தா, காலையில 11 மணிக்கு மேல அதுதான் இந்த வேலைகள் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி வேலை செய்யும்போது நான் வந்து ஃபோன் அதிகமா பார்க்கவே மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஃபோன்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு மட்டும் வந்து செக் பண்ணிப்பேன். Instagramலயும் சரி, அதே மாதிரி YouTube ஷார்ட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்வளோ நேரம் பார்த்தோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அப்படியே அதிலேயே முழுகி போயிடுவோம். கன்டினியூஸா ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்ச பிறகு ரெஸ்ட்டுன்னு ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் எடுப்பேன். அந்த மாதிரி டைம்ல தான் இந்த ஷார்ட்ஸோ, Instagramமோ நான் பார்ப்பேன். ஓரளவுக்கு விண்டோ எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். காலையிலேயே தலை குளிச்சிருந்தேன். சீரமே தடவாம அப்படியே வச்சிருந்தேன். தலைக்கு சீரம் போட்டு முடிச்சுட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நேத்து பண்ணணும்னு வச்சிருந்த ஸ்வீட் கார்ன் தான் அப்படியே இருக்கு. இன்னைக்கு அதுதான் பண்ண போறேன். இத உரிச்சு ஒரு பக்கம் ஸ்டவ்ல வச்சுட்டு, இன்னொரு பக்கம் நைட்டு டின்னருக்கு நான் சப்பாத்தியும் செய்ய போறேன். என் பொண்ணு காலேஜ்லேருந்து வந்து ஒரு 7 மணிக்கா சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நைட் எதுவுமே சாப்பிட மாட்டா. முடிஞ்ச அளவுக்கு அவ சாப்பிடும்போதே நானும் சாப்பிட்டுருவேன். இப்ப நாங்க 2 பேரு மட்டும் தான் வீட்ல இருக்கோம். காலையில சப்பாத்தியும், டொமேட்டோ கொஜ்ஜும் பண்ணியிருந்தேன்.
அப்ப பிசைஞ்ச மாவுல கொஞ்சம் மிச்சமும் இருந்தது. அதே மாதிரி டொமேட்டோ கொஜ்ஜும் கொஞ்சம் இருந்தது. மதியம் ரைஸ் வச்சிருந்தேன். அந்த ரைஸும் கொஞ்சம் இருந்ததுனால, இப்ப இதையே தான் நாங்க சாப்பிட போறோம். நைட்ல வீட்ல யாருமே அதிகமா சாப்பிடுறது கிடையாது. லைட்டா தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. மதியம் நான் என்ன செய்றேனோ, அதுக்கேத்த மாதிரி நைட்டு சப்பாத்தியும் இருக்கும். அதே மாதிரி மில்லட் ரைஸும் இருக்கும். சிம்பிளா சாண்ட்விட்ஜ் இல்லன்னா களியும் நான் செய்வேன். ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு, நைட்டு தூங்கும்போது பசி எடுத்தா, ஆளுக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்துருவோம். ஏதாவது நம்ம ஈவினிங் செய்யணும்னு நெனச்சு செஞ்சா கூட, அப்படியே மீந்துரும். யாரும் சாப்பிட மாட்டாங்க. அடுத்த நாள் பழசு தாங்க சாப்பிட வேண்டியிருக்கும். தோசை, இட்லி எல்லாம் நைட்ல அந்த அளவுக்கு நான் செய்ய மாட்டேன். வாரத்துல 3 நாள், இதுல 2 நாள் இட்லி இருக்கும். 1 நாள் தோசை இருக்கும். காலையில செஞ்சுருவேன். நைட்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பிரெட்டு, அதே மாதிரி களி, மில்லட் ரைஸ் இந்த மாதிரி தாங்க டின்னரே இருக்கும். இன்னைக்கு என் பொண்ணுக்கு 2 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். எனக்கு 2 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் எங்க டின்னர் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் நான் என்ன வேலை செய்றேன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ. காலையில வெஜிடபிள் புலாவ் தான் பண்ண போறேன். இதுக்கு 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், கொஞ்சமா பூண்டு, இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி அலசி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 6, 7 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்துல கொஞ்சமும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா தயிரும் சேர்த்துக்கிட்டு, இத வந்து கொரகொரப்பா மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்காக எண்ணெய், இன்னும் கொஞ்சம் பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு, வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு, அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிட்டேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே நான் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டும் அலசிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு, கட் பண்ணி வச்ச தக்காளியும் நான் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் சேர்த்துக்கிட்டேன். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணி அளந்தும் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சில்லி பவுடரும் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நான் குக்கரும் மூடி வச்சுட்டேன். கரெக்டா ஒரு விசில் போதும். அப்பதான் நமக்கு சாதம் குழையாம நல்லா உதிர் உதிரா வருங்க. காலையில பசி தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு தான் நான் குளிச்சுட்டு பூஜையே பண்ண போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இத சாப்பிட்டுட்டு என் பொண்ணோட டிஃபன் பாக்ஸ்க்கும் இதுதான் குடுக்க போறேன். எப்படி இருந்தாலும் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவான். பசி தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக, இதையே கொஞ்சம் பாக்ஸ்க்கும் போட்டு குடுத்துற போறேன். வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. துணியும் வாஷ் பண்ணி நான் காய போட்டுட்டேன். குளிச்சு முடிச்ச பிறகு பூஜை பண்ணணும். பூஜை முடிஞ்ச பிறகு கர்டன்ஸ் எல்லாமே அயர்ன் பண்ணி போடணும். இதுதாங்க பெரிய வேலை. பூஜை பாத்திரம்லாம் எதுவுமே நான் வாஷ் பண்ணல. வெள்ளி பாத்திரம் அப்படிங்கிறதுனால 15 நாளைக்கு ஒரு முறை தான் நான் வாஷ் பண்ணுவேன். காஞ்சு இருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு பூஜை ரூம அங்கங்க ஒரு சில இடத்துலயும் தொடச்சு விட்டுட்டு விளக்கும் ஏத்தி பூஜை முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்னங்க, நான் போய் அயர்ன் பண்ற வேலைய ஸ்டார்ட் பண்ணணும். எப்படியும் இந்த வேலை எனக்கு ஒரு 2 மணி நேரமாச்சும் ஆகும். அயர்ன் பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் மாட்டி விட்டுட்ட பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெஸ்ட் தாங்க எடுக்க போறேன். ஸ்க்ரீன் கழட்டி வாஷ் பண்ணி போடுறதுனாலே எனக்கு பெரிய வேலை தான். கழட்டி, வாஷ் பண்ணி, அயர்ன் பண்ணி பழையபடி அத மாட்டுறதுக்குள்ள நமக்கு போதும் போதும்னு ஆயிடுங்க. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நான் மட்டும் தனியா வீட்ல இருந்தா மட்டும் தாங்க நான் இவ்ளோ சுறுசுறுப்பா செய்வேன். வீட்ல எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரி வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பேன். வேலையே ஆகாதுங்க. என் பொண்ணோட ரூம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும். இந்த 2 நாள்லயே அவளால தாக்கு பிடிக்க முடியல. எப்ப ஸ்க்ரீன் போட போறீங்கன்னு ஒரே தொல்ல பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு ரூம்ல இருக்கிற டேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் இடம் சேஞ்ச் பண்ணி நான் மாத்த போறேன். 3 மாசத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறையோ டேபிள் எல்லாம் நகர்த்தி போடும்போது தான், டேபிளுக்கு அடியில இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளால கிளீன் பண்ண முடியும். ஒரே இடத்துல நம்ம போட்டது போட்ட இடத்துலயே அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, நெறைய அழுக்கெல்லாம் கீழ சேர ஆரம்பிச்சுரும். கர்டன்ஸ் வாங்கும்போது 3 கலரா வாங்குனேங்க. ஒண்ணு பேபி பிங்க்ல வாங்குனேன். அதுக்கப்புறமா ஒயிட் வாங்குனேன். ஹாலுக்கு வந்து ப்ரவுன் கலர் வாங்குனேன். பிங்க் கலர்ல வாங்குன கர்டன்ஸ் வந்து எந்த ரூமுக்குமே செட் ஆகல. அத யூஸ் பண்ணாம அப்படியே 2, 3 வருஷமா வச்சிருக்கேன். ப்ரவுன் கலர் வந்து ஹாலுக்கு போட்டேன். ஓரளவுக்கு அது சூட் ஆயிடுச்சு. ஒயிட் கலரு என் பொண்ணோட ரூமுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கலர் தாங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. டீசென்ட்டாவும் தெரியுது. கர்டன்ஸ் எல்லாம் ஐரன் பண்ணதுனால, போட்ட உடனே அப்படியே சூப்பரா நின்னுடும். மடிப்புகள மட்டும் லைட்டா கையில இப்படி தேய்ச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரா அப்படியே ஸ்டிஃப்பா நின்னுடும். நெறைய பேரு நெனைக்கலாம், எப்ப பாரு கிளீனிங் வேலையே பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்க ரெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு. என்னோட வேலைகள் காலையில நான் எத்தன மணிக்கு எந்திரிச்சாலும், மதியம் 2 மணி வரைக்கும் தான் நான் வேலையே செய்வேன். 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் எந்த வேலையுமே நான் செய்யாம ஃபுல்லு ரெஸ்ட் தாங்க எடுப்பேன். எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா போதும், இந்த மாதிரி கிளீனிங் வேலைகள் எதுவுமே என்னால செய்ய முடியாது. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் இப்படி கிளீன் பண்ணிக்கிட்டு, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவங்க முன்னாடி செய்யறதையே நான் அவாய்ட் பண்ணிப்பேங்க. அடுத்ததா இந்த ரூம்ல இருக்கிற ஸ்டடி டேபிள நான் வேற இடத்துக்கு மாத்த போறேன்.
இந்த ரூம் தவிர மத்த 2 ரூம்ல இருக்கிற கட்டில் எல்லாம் என்னால நிச்சயமா நகர்த்தவே முடியாது. நகர்த்த முடியறதா இருந்தா கண்டிப்பா அந்த ரூம்லயும் 3 மாசத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். இந்த ரூம்ல மட்டும் தான் என்னால எல்லாத்தையுமே நகர்த்த முடியும். அதனால 3 மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி விட்டுருவேங்க. கண்டிப்பா என் பொண்ணு காலேஜ்லேருந்து வந்த உடனே இத பார்த்துட்டு சத்தம் போடுவா. "ஏம்மா இப்படி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு. என்ன பண்றதுங்க? என்னோட கையும் காலும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இப்படி சேஞ்ச் பண்ணா தான் எனக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. கர்டன்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி டேபிளும் நகர்த்தி வச்சாச்சு. பெட்டுக்கு வந்து இன்னும் பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணல. ஃபேனும் இன்னும் தொடைக்கல. ஃபேன் எல்லாம் தொடச்சு முடிச்ச பிறகு தான் பெட்ஷீட்டே நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஆல்ரெடி இருந்த பெட்ஷீட்டையே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, ஆஃபீஸ் சேர் மேல நெறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சிருந்தேன். அதையும் எடுத்து பெட் மேலயே வச்சிர போறேன். தசராக்காக சாட்டர்டே காலேஜ்ல கர்பா டான்ஸ் வச்சிருக்காங்க. இந்த டான்ஸுக்கு லெஹெங்கா போடணும் அப்படிங்கிறதுனால, அவ கபோர்ட்ல என்னென்ன லெஹெங்கா இருந்துச்சோ, செலக்ட் பண்றதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து சேர் மேல போட்டு வச்சிருக்கா. டெய்லி காலேஜ்லேருந்து வந்தா ஒவ்வொன்னுத்தையா போட்டு மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியது. அப்படியே சேர் மேலயே போட்டு வைக்க வேண்டியது. 2 நாளைக்கு ட்ரெஸ் வேணும். இது செலக்ஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த சேர் மேல துணிங்க இப்படி தாங்க இருக்க போகுது. ஸ்டடி டேபிள் மேல நான் எப்பவுமே கிளாத் போட்டு வைப்பேன். ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டான வுட்டு. டேபிளோட கலரும் ஒயிட்டும் அப்படிங்கிறதுனால கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சேர்ல உட்கார்ந்தா கால் வந்து செவுத்துல படுற மாரி வைக்கிறா அப்படிங்கிறதுக்காக செவத்தோரம் பெட்ஷீட் வர்றா மாதிரியும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த ரூம்ல ஒரு வால் பக்கம் மட்டும் நான் மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து, செவத்தோரம் நம்ம படுக்கும்போது கைய வச்சாலோ, அதே மாதிரி டேபிள் ஏதாவது போட்டாலோ அழுக்காகும். அந்த அழுக்கெல்லாம் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு பக்கம் நான் கலர்ல மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எவ்வளோதான் கட்டிலுக்கு ஓரத்துல அவ படுத்தாலும், கை வச்சாலும், அழுக்கு பண்ணாலும், எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு தெரியறதே இல்லைங்க. வீடு கட்டும்போது ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா, அதனால ஒரு பக்கம் வால்ல பட்டர்ஃப்ளை டிசைனும் போட்டோம். இப்போ வளர்ந்த பிறகு கேட்கிறா, "என்னோட ரூம்ல நீங்க எத்தன கலர் தான் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு. அடுத்த முறை பெயிண்ட் பண்ணும்போது, இந்த ரூமுக்கு எந்த கலரும் யூஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட்ல தான் பண்ண போறேன். இந்த ரூமுக்கு கர்டன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு, இன்னொரு ரூமுக்கும் போட வேண்டியிருந்தது. அந்த ரூமுக்கும் போட்டு முடிச்சுட்டேன். வீடியோ ரொம்ப பெருசா வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூம நான் காமிக்கல. நம்ம சேனல்ல கமெண்ட்ல ஒரு சிலரு நெறைய விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காகவே Q&A ஒரு வீடியோவ நான் ஷேர் பண்ணலான்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நெனைச்சீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேள்விகளுக்கும் சேர்த்து நான் அந்த வீடியோல நான் ஆன்ஸர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பத்தின ஒப்பீனியனும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.